ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புது யூனிகார்ன் 160 2025 மாடலுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒரு வீடியோ அண்ட் ரைட் வீடியோ தொடர்ந்து வரும். ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பைக் வித் எல்இடி லைட்ஸு யூனிகார்னில் அண்ட் ஃபுல்லி கன்சோல் டிஜிட்டல் மீட்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 வருஷத்துக்கான அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஹோண்டா சைட்லேருந்து. ஸோ வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸுக்கும் இந்த பைக்குக்கும் என்னென்னலாம் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றங்கள் இருக்குது. ஸோ நீங்களே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த வண்டியில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரியல, ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இட்ஸ் ஸ்டில் சேம்ங்க. உங்களுக்கு அந்த பழைய யூனிகார்ன் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2015 மாடல் ஆகட்டும், ஒரு 16 மாடல், இல்லை 18, 19, 20, 21, 22, 23, 24 அப்புறம் இன்றைக்கி 25 வந்துருச்சு. இத்தனை வருஷங்களில் இந்த வண்டியோட மாடல், இந்த கலர், இந்த கிராஃபிக்ஸ், இந்த டிசைனுங்கிறத பெருசாக அவங்க சேஞ்ச் பண்ணலை. நடுவில் வந்து 150 சிசியாக இருந்த என்ஜினை மட்டும் 160 சிசியாக மாற்றினாங்க. ஆனால் அதுலேயுமே பவர் வைஸ் எந்த பெரிய சேஞ்சஸுமே பண்ணலை. ஒரு பாக்ஸ் டைப் என்ஜினாக இருந்தது. இப்போ வந்து அந்த டியூன் டவுன் ஏற்ற மாதிரி ஹார்னட்டோட என்ஜினை அப்படியே கொஞ்சம் பவர் கம்மி பண்ணி எக்ஸ்பிளேடுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி என்ஜின்லாம் கொடுத்து ஹோண்டா கொஞ்சம் ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் அதுவே பவர் விஷயங்கள்லாம் அவங்க பெருசாக எந்த கையும் வைக்கல. பைக் ஸ்டில் அந்த பழைய உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது, பார்க்கும்போதும் நல்லா இருக்குது. வண்டியோட அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ஜினை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 சிசி என்ஜின், சிங்கிள் சிலிண்டர், 2 வால்வ் என்ஜின் தான். ஸோ இதோடைய பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 12.7 பிஹெச்பி அண்ட் 14.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவரும் டார்க்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் இல்லை, இந்த 160 சிசி செக்மெண்ட்ஸ்லேயே பார்க்கும்போது இந்த வண்டி தான் கொஞ்சம் பவர் கம்மி. ஏன்னா மற்ற பைக் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்டராக 160 சிசிலே வந்து பார்த்திங்கன்னா 16 பிஹெச்பி, 15 பிஹெச்பி, ஈவன் 17 பிஹெச்பி வரைக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின்ஸ் இருந்தாலும் இந்த வண்டியோட என்ஜின் அண்ட் ரியலபிலிட்டிக்கு எந்த என்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரல. ஏன்னா அதுதான் இந்த யூனிகார்னுக்குன்னே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்னு சொல்லலாம். இந்த வண்டியை ரியலபிலிட்டி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் இந்த என்ஜின் இப்போ நீங்கள் வாங்கும்போது எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்னுமே ஸ்மூத்தராகிட்டே போகுமே தவிர உங்களுக்கு ரஃப்பாக மாறாது. அந்த ஒரு கான்செப்ட்டுங்கிறது யூனிகார்னில் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த வண்டி வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ரீசனுமே அதுதான். இதோடைய பவர்ஸ், டார்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலான கிளச்சு தான், உங்களுக்கு அந்த ஸ்லிப்பர் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேன்சி மெட்டீரியல்ஸும் இதில் கிடையாது. நார்மலான கிளச் சிஸ்டம், கியர் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிக்கருமே வரும். சாதாரண ஏர் கூலிங் என்ஜின், எந்த கூலிங் சிஸ்டமும் கிடையாது. ரொம்பவே பேசிக்காக ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு என்ஜினுங்க இது. நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின்னே சொல்லலாம் இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும். கலரை பொறுத்த வரைக்கும் ஒரு பியானோ பிளாக் கலர், நல்ல ஒரு கிளாஸியாக, நல்ல ப்ரீமியமாக, நல்லா ஷைனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வெளியில் இருக்க அவுட்லுக்கு, என்ஜினோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ஸுன்னு எல்லாமே எந்த மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் ஒரு புது எல்இடி லைட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி லைட் சிஸ்டம் வந்து கொடுது. இந்த எல்இடிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஹேலஜனை விட பெட்டரான ஒரு எல்இடிஸ். இதை நானே உங்களுக்கு சர்டிஃபைட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹாலஜன் பல்ப் செட்டப்பை விட இந்த எல்இடிஸ் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்க ரோட்டில். ஏன்னா யூனிகார்னில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த மஞ்சள் பல்பே அவ்வளோ மோசமாக இருக்கும். பட் ஆனால் அந்த பல்பை கம்பேர் பண்ணுறப்போ இதோட வெளிச்சம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு சூப்பரானதுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டர், பட் ரொம்பவே குட் அண்ட் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லாத அளவுக்கு ஒரு லைட்டு. கொஞ்சம் மோசம்தான், ஆனால் முன்னத்திக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்னென்னா ஃப்ரண்ட்டோட அந்த டூம் செட்டப்பை எந்த கையும் வைக்கலை, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த குரோம் ஃபினிஷிங் ஆகட்டும், அந்த சைடில் கூடிய சைஸிங் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு லிட்டரலி அந்த பழைய யூனிகார்ன் என்ன மாதிரி இருக்கோ அதே டிசைனை அப்படியே கொண்டு வந்திருக்கிறது நல்லா இருக்குது இந்த வண்டியில். முக்கியமாக அந்த கிளாசிக்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற விஷயம் நல்லா இருக்குது. உள்ளே என்ன தான் டிஜிட்டலாக மாற்றங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் வெளியில் அந்த கிளாசிக் லுக்குங்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஸ்க் தான் வரும் இந்த வண்டியில். ஏபிஎஸ் வரும், சிங்கிள் டிஸ்க் ஏபிஎஸ் தான், அது டூயல் சேனல் கிடையாது, வெறும் சிங்கிள் சேனல். டிஸ்கே ஒரே டிஸ்க் மட்டும் தான் வரும், ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வரும். அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டூரன்ஸ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க யூனிகார்ன் ஆகட்டும், மற்ற ஹோண்டா பேங்க்ஸ் எல்லாமே நிசின் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம்
இந்த வண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டூரன்ஸ் கேலிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எண்டூரன்ஸுங்கிறதுமே ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டு தான். ஓரளவுக்கு பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது. முன்ன அளவுக்கு பெட்டர்னு சொல்ல முடியாது. ஓகே, முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸ், இதோட ஃபோர்க்ஸ் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. அதில் எந்த மாற்றமும் பண்ணலை. டயர்ஸ்லையும் பெருசாக மாற்றங்கள் எதுவும் கிடையாது. 90/100 செக்ஷன், 18 இன்ச் ரிம்மு. இது 18 இன்ச் ரிம்மு. டீசெண்டான டயர், ரொம்ப பெரிய டயர்லாம் கிடையாது. அப்படியே ரியர் சைடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே கம்ஃபர்ட் தான். நல்லா சுகமாக இருக்கும், சோஃபா மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்குது. அண்ட் ரொம்ப அப்படியே குஷனியாக அம்மிங்கெல்லாம் எந்திரிக்காது. ஒரு நல்ல சுகமான கம்ஃபர்ட், நல்லா இருக்குங்க. சஸ்பென்ஷன் நான் சொல்லவே மாட்டேன். சூப்பரான கன்சோல் அது, சூப்பரான சஸ்பென்ஷன் அது, அருமையான சஸ்பென்ஷன். அதுக்கேற்ற மாதிரி அந்த சீட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா பெரிய பஞ்சு மாதிரிலாம் கொடுத்து நல்லா பண்ணியிருப்பானுங்க. இந்த விஷயம் கொஞ்சம் குண்டாக இருக்க ஆளுங்க, ஹைட்டாக இருக்க ஆளுங்களுக்குலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வெயிட்டுக்கு இந்த வண்டி நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அலுங்கல் குலுங்கம் இல்லாமல் போகும். அது நல்லாயிருக்கு, அந்த விஷயத்தில் சூப்பராக இருக்குது. வண்டியில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மீடியம் செட்டிங் வைப்பாங்க. நீங்கள் வேணும்னா சாஃப்ட் செட்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரியரோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100/90 செக்ஷனுக்கு 18 இன்ச் வீல் சைஸு, கொஞ்சம் பெரிய டயர் தான். இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த CBZ இந்த மாதிரி பைக்கில் எல்லாத்துலேயுமே இதே செக்ஷன் டயர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதோடைய ரைவல்ரின்னு பார்க்குறப்ப ஹீரோவில் ஹன்க் இருந்துச்சு, CBZ எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அச்சீவர் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த வண்டிக்கு வந்து போட்டிலாம் கிடையாது. போட்டி அப்படின்னு சொல்கிறப்ப பவரில் நான் சொல்லலை, இது கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அந்த பைக்ஸும் கொடுத்துச்சுங்க. அந்த மாதிரி தான் கம்ஃபர்டபுளான என்ஜின் இருக்கும், ஸ்போர்ட்டியரான லுக் இருக்கும், கிளாசிக்கலான லுக் இருக்கும். அந்த மைலேஜுங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டாக வரும். அந்த மாதிரி இன்றைக்கி இவர் மட்டும்தான் தனியாக இருக்காப்புல. இவரோட போட்டியாளர்கள் யாருமே இப்போ இல்லை. அதுதான் தனிக்காட்டு ராஜா மாதிரி இன்ன வரைக்கும் இவர் இந்த 150cc ரூல் பண்ணிகிட்ருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பழைய டிசைன் தான். உங்களுக்கு வந்து பல்பு அதிலே தான் வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே ஹாலஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான். டிஸ்க் வந்து இதில் வராது. அப்படியே டேங்க் பார்க்குறப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னமும் மெட்டல் டேங்க், இரும்பு. அந்த இரும்புங்கிற விஷயத்த இவனுங்க இந்த ஷைனில் SP ஷைனு 125லாம் இல்லை, SP ஷைனு, CB ஷைனு இதுலலாம் அப்படியே அந்த இரும்பு கலர் டேங்கை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறையா பிராண்ட்ஸ் வந்து ஃபைபருக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவங்க இன்னும் அதை கொடுக்குறது நல்லாயிருக்கு. சீட்டு, சோஃபா சீட்டு, கொஞ்சம் நல்லா குண்டான சீட்டு. SP 125 விட இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருக்குது இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி சீட்டு, இன்னொரு லேயர் பஞ்செல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே நல்லா பவுன்ஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த சீட்டு. ஃபேமிலி ஆப்ஷன்ஸில் நல்ல வண்டிங்க இது, சீரியஸாக சூப்பராக இருக்கும். சொன்ன மாதிரி தான், ஒல்லியாக இருக்கவங்களும் ஓட்டலாம், நல்ல பாடியாக இருக்கவங்க, ஹைட்டாக இருக்கவங்க கூட இந்த வண்டி நீங்கள் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு பைக்கு. 13 லிட்டர் டேங்க்கு. அப்படியே சுவிட்ச் சைட்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான சுவிட்சஸ் தான். இதில் வந்து அந்த சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம், ஐடியல் சிஸ்டம்லாம் எதுவும் கிடையாது. நார்மல் அதே சுவிட்ச். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான். உங்களுக்கு எதாவது சத்தம் வருதுங்களா? எனக்கே சத்தம் வரல. ஹோண்டா எப்பட்றா என்ஜினில் சவுண்டே இல்லாமல் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதில் வந்து பேலன்சிங் ஷாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பேலன்சர் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். என்ஜினை ரொம்பவே காமாக, அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க என்ஜினை மட்டுமே நீங்கள் நம்பி பைக் எடுக்கலாம். ஏன் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு ஒரு பைக் எடுத்து பாருங்களேன், இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் வேறு எந்த வண்டியிலும் இருக்காது. ஈவன் 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டினாலும் இந்த வண்டியோட அந்த ஃபீல் அப்படியே இருக்கும், மாறாது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த வண்டியில். யூனிக்கானாலே அதுதான். சுவிட்சஸ் ஹைபீம், லோபீம், ஹாரன் டீசெண்டாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த சுவிட்சோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. கிளச்சு நல்லாயிருக்கு. இது வந்து கியர் போடுறதே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கிளச் கொடுத்துருப்பாங்க. ஸ்லிப்பர்லாம் கிடையாது, நார்மல் தான். இப்போ கன்சோலுக்கு போயிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நார்மலாக பார்த்தா. ஒரு இந்த செட்டப் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு டாக்கோ மீட்டர் இருந்திருக்கு. அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு டிஜிட்டல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் எந்த ஒரு அப்படியே துண்டா தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. நியூட்ரல் இது வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டாக்கோ மீட்ரு, ஸ்பீடோ மீட்ரு, அண்ட் இதோட மோட் பட்டன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் A, ட்ரிப் B இருக்குது. டோட்டலாக ஓடும். இது மூணுமே இந்த பட்டனாக. கீழே இருக்க பட்டன் வந்துட்டு ஆவரேஜு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, பேட்ரி, கிலோமீட்டர் பர் லிட்டர்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. யா சூப்பராக இருக்குது இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஏபிஎஸ் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்டுக்கான அந்த இண்டிகேஷன்ஸ் வரும் இதுலேயே. அதுக்கப்புறமேட்டு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் சென்சார், நியூட்ரல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் இது ஓட்டுறதுக்குமே நல்ல ஃபீல் வந்து கொடுக்குதுங்க பைக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த டேக்கோ மீட்டர் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி டிஜிட்டலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது பைக் வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது பைக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே நம்ம சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நீட்டான ஒரு கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் அந்த செலக்ட் பட்டன்ஸ் அண்ட் இதே மாதிரி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல USB-Cக்கான சார்ஜிங் போர்ட், அதாவது C to C, B கிடையாது, C டைப். உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ C டைப்புக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து B டைப் வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ தான். அண்ட் பைக்கோட ஃபீல் அண்ட் ரைடிங் ஃபீல், கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பார்க்குறப்போ நமக்கு ஸ்டில் பழைய யூனிக்கான உங்களுக்கு என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பைக்குமே கொடுக்குது. அண்ட் ஓட்டுறதுக்குமே நல்ல டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே இருக்குது. அண்ட் கம்ஃபர்ட்டுமே பார்க்குறப்போ அந்த பழைய யூனிக்காக நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ஓட்டுவீங்களோ அதே மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் தான் இதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குங்க. அண்டு வண்டியோடைய ஃபீலை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் பார்த்துருவோம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீசெண்டாக ஒரு 69 ஆவரேஜாக ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு 60 to 60 அந்த ரேஞ்ச் வந்து மைலேஜ் கிடைக்குது. 555 60 கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா வெரைட்டி ஒரு 80 100ன்னு போகிறீங்கன்னா உங்களுக்கு 45 55 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். ஸ்டில் இது ப்ரூவன் மைலேஜ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு பைக்கை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜை நீங்கள் யூனிகான்லேருந்து எடுக்கலாம். ஸோ உங்கள் பைக் யூனிகான் என்ன மாடல் அண்ட் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வருஷம் மாடலை பொறுத்த வரைக்கும் இதுதான் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் லீன் சென்சார் இருக்குது. அதாவது பைக் கீழே விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திரும்ப எந்திரிச்சு நீங்கள் இக்னிஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஒன்று ஆன் ஆகிடும். இந்த மாதிரி சென்சார்லாம் உங்களுக்கு BS6 அப்டேட்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா BS6ஓட ஃபேஸ் 3 எடிஷன் சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பைக்கு BS6 ஃபேஸ் 3ல் 160cc வரக்கூடிய ஒரு மாடல். பி டைப் என்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த கட்டத்துக்கான B6 என்ஜின் இது. ஸோ சூப்பராக இருக்கும். இது ரைடிங் கம்ஃபர்ட் அந்த இன்னுமே அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் மினிமலைஸ் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 1,52,000 53,000 அந்த ரேஞ்சில் வந்து வருது. 1,50,000 வச்சுக்கோங்களேன். 1,50,000 இந்த பைக்கோட செக்மெண்ட் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பைக் வந்து என்ன மாதிரி இருக்குது அண்ட் ஓட்டுறதுக்கான அந்த ஃபீல் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்துருந்தீங்க உங்கள் யூனிக்கான் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கு ஓட்டியே நம்ம டெஸ்ட் ரைட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் ப்ளூடூத் அந்த ஃபியூச்சர்ஸில் எதுவுமே கிடையாது. நார்மலாக உங்களுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி கன்சோல் தான். உங்களுக்கு அந்த பேரிங் அதெல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக என்ன இருக்கோ அது தேவைக்கான என்ன விஷயமோ அதை மட்டுமே வச்சு கொண்டு வந்த ஒரு மாடல். ஸோ சூப்பரான ஒரு மாடல்னே தாராளமாக இந்த வண்டி வந்து சொல்லலாம். ஸோ இதோட டெஸ்ட் ரைட் தொடர்ந்து வரும். ஸோ எல்லாருமே மறக்காம டெஸ்ட் ரைட் வந்து பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.